ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் ஊர் பொருள் சேனல். மீண்டும் ஒரு கேள்வியில யார் அஞ்சு தப்பா சொல்றாங்களோ அவங்க அஞ்சு பாவக்கா கேட்டவங்க 5 சாப்பிடுவாங்க. பள்ளி பருவத்தில் கூட சொன்னவங்க 5 சாப்பிடுவாங்க. கேட்டவங்க 2 சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. முதல் கேள்வி யாரு? சனி பணம் தனியா போகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? நானே கேட்டுக்கலாம். சரி தெரியல. என்ன ஏதோ முடித்து கட்டணும். சுற்றும் விழிச்சூடரே சுற்றும் விழிச்சூடரே என் நூலகம் உன்னை சுற்றுது. கிபி 300 to 600 வருடங்கள்ல இந்தியால கிராமங்கள்ல பொதுவா ஜோதிடங்களை நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்படி நம்ப ஆரம்பிச்சதுல கிரகங்கள் இருக்கிற கிரகங்களை வந்து பிரிக்க ஆரம்பிச்சாங்க. வார கிழமைகள் எல்லாமே கிரகங்களோட பேர். இந்திய பாரம்பரியத்துல கிழமைனா ஞாயிறு, கிரகம் அப்படின்னா சூரியன், திங்கள் அப்படின்னா சந்திரன், செவ்வாய் அப்படின்னா செவ்வாய் தான், புதன் அப்படின்னாலும் புதன் தான், வியாழனா குரு அப்படின்னாங்க, வெள்ளிய சுக்கிரன் அப்படின்னாங்க, சனிய சனி அப்படின்னாங்க. அதனாலதான் சனிக்கிழமைய சனி பகவான் நாளும் நம்பிக்கையா வந்தது. சனிக்கிழமையும் சனி பகவானையும் ஒன்னா இணைச்சதுனால சனிக்கிழமைய அபசகுன நாள் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த காலங்கள்ல சனிக்கிழமை பொதுவா ஓய்வு நாளா இருக்கு. இப்போ பெரிய பெரிய கூட்டு குடும்பம்லாம் கிராமங்கள்ல இருப்பாங்க. அதுல வந்து பெரியவங்க யாராவது சனிக்கிழமை இறக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தொட்டி வியாதிகள் இருக்குல்ல, அது மூலமா இல்ல வீட்டார உடம்பு சொல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா மேல இறந்துருக்காங்க. இது எல்லா நாளையுமே நடந்திருந்தாலும் இந்த சனிக்கிழமை நடந்தது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமா பேசி சனி இப்போ இறந்தா தனியா போகாது அப்படிங்கிற மாதிரி அதை பேச ஆரம்பிச்சாங்க. இது நான் காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா சனிக்கிழமை இறந்தா அப்படின்னாலே ஒரு உயிர் போயிடும் அப்படிங்கறத காலப்போக்கில் அப்படியே கொண்டு விட்டாங்க. கிழமைக்கும் இறப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சனிக்கிழமைக்கும் சாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த நாள்ல யார் வேணாலும் சாகலாம். அது காலப்போக்கில் மாற்றப்பட்டதுதான். அதனால யாரும் பயப்படாதீங்க. கையில அவசரம் செய்வாங்க. சேஃப்டி பின்னி எல்லாமே கையில போடுவாங்க. யாராவது கையில போட்டாலும் வச்சுருவாங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு வச்சுருவாங்க. நீ இஷ்டம் என்ன பேசிக்கிட்டு நான் எப்படி மரியாதை கொடுப்பேன்? கையில அவசரம் எனக்கு தெரியும். நான் சொல்றேன் ஆன்சர். நான் சொல்றேன் ஊக்கு கையில கொடுத்தா கையில கொடுத்தா கையில கூடாதுல்ல. அதனால அதான் இப்ப அந்த காலத்துல சேஃப்டி இருக்காருல்ல. என்ன சேஃப்டி? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பாதி ஆன்சர் கரெக்டா இல்ல பாதி தப்பு? சோலி முடிச்சு வீடியோ கூலி போட்டீங்க பாருங்க, பார்க்கலாம் துப்ப கூடாது. 5 இதான் என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிட்டே? ஓகே, இப்போ ஆன்சர் என்ன பார்க்கலாம். பழங்காலத்தில் லைட்லாம் இல்லை, லாந்தர் லைட் தான் வச்சுருப்பாங்க. சில வீட்டில் அதுவும் இருக்காது. ஸோ இப்போ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் கையில் கொடுத்தா தெரியாமல் குத்திடலாம், ஏன்னா லைட் இருக்காது. சம்டைம்ஸ் துரு பிடிச்ச பின்னூசி ஒரு கத்தியை கொடுத்தா தெரியாமல் கையில் குத்தி செப்டிக் ஆக சான்ஸ் இருக்குது, காயாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அப்போ இருக்காதுல்ல. ஸோ காயம் அதிகம் ஆனாலும் என்னென்னு பார்க்க முடியாது. இப்படி எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதனால தான் பின்னூசி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் கையில் கொடுக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னாங்க. இது காலப்போக்கில் பின்னூசியை கையில் கொடுத்து அபசகுனம் எப்படி மாறிடுச்சு. ஆனா அதான சொன்னேன். அந்த காலத்துல சேஃப்டி எதுவும் இருக்காது. சும்மா ரத்தம் பயங்கரம். அது 2 லைன் சொன்னாலும் நான் இவ்வளவு லைன் சொல்றேன். நீ 2 லைன்ல சொல்றேன்னா 2 லைன் நான் சொல்லிட்டேன். அதான் இப்படி போவே இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவுல வர்றதுனால நடுவுல நினைக்காதீங்க. ரெட் லைன் சொன்னதுக்கான பாரி இந்த பாரி ஒரு அட்டல நீங்க எண்டிங் எப்படி நீங்க ஆமா எண்டிங் நல்லா அடுத்த வீடியோல